வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஃப்எஃப் தமிழன். என்னோட தம்பிங்க இருக்கிறாங்க ஆர்கேஷ் அண்ட் ரூகேஷ். ஆர்கேஷ், உன்னோட கமெண்ட். இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க. அடுத்த நம்ம எஃப்எஃப் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என் தம்பி ரூகேஷ் சொல்ல போகிறான். அவனுக்கு வெக்கமாக வருதான், அதனால அவன் சொல்லலையான். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மைன்கிராஃப்டில் ஸ்கின் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மைன்கிராஃப்ட் ஸ்கின்னு நான் போட்டு ஓகே. இப்போ மைன்கிராஃப்ட் ஸ்கின்னு போட்டதும் கொஞ்சம் வருது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு த பாய்ஸ் ஸ்கின் ஃபார் மைன்கிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களோட ஓகே. இப்போ நான் ஓப்பன் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். அலோ டோனலோ அது உங்கள் இருப்போம். இப்போ நீங்கள் இதில் எல்லா பாய்ஸ் ஸ்கின்னும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை இது நான் இப்போ அக்காட்சுக்கியில் இட்டாச்சி உச்சிகா, நருட்டோவில் உள்ளவன் இட்டாச்சி உச்சிகா இருக்கான். ஆனால் நான் அவனை சூஸ் பண்ண மாட்டேன். அவனை பிடிக்கும், ஆனால் நான் சூஸ் பண்ண விரும்பலை. கீழே போனால் நிறைய ஸ்கின் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன். இது வந்து ஓகே, நல்ல ஸ்கின் வருதான்னு பார்ப்போம். இதில் அப்படி எதுவுமே நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. இருங்க, ஆனாலும் இது நோ கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்கின் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஆனால் எஃபெக்ட் இல்லை. ஓகே, இந்த ஸ்கின் நல்லா இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கீழே இருக்கலாம், அதை கொடுத்துட்டு கேலரி கொடுத்துக்கோங்க. கேலரி கோல்டு அதை கொடுத்து கேலரி. அடுத்து நீங்கள் வந்து ஓகே. அப்புறம் நீங்கள் உங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மைன்கிராஃப்டோ கிராஃப்ட்மேன் 5 இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கேமை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஸ்கின்னு. அடுத்த ட்ரெஸ்ஸிங் ரூம்னு இருக்கலாங்க, அதை கொடுத்துக்கோங்க. உடனே அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ட்ரெஸ்ஸு சிம்பிள்னா சைடில் ஒன்று காட்டுதில்ல, இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் இந்த ஓன் ஸ்கின்னு இருக்கலாம், அதை கொடுத்துட்டு சூஸ் நியூ ஸ்கின் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்த ஃபோட்டோ கேலரி காட்டிக்கும். நான் சூஸ் பண்ணது கொடுங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களோ அதை கொடுங்க. அது பிளர்ராக தான் இருக்கும், அதை கவனிக்காதீங்க. ஓகே, பார்த்தீங்களா வந்துடுச்சு. கொடுத்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா, ஸ்கின் வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் வெளியே வந்தால் போதும், உங்களுக்கு அந்த ஸ்கின் கிடச்சிடும். அவ்வளோதான். சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எஃப்எஃப் தமிழன். பாய். பாய் சொல்லுங்கடா. பாய். ஓகே, பாய்.